Hi guys, welcome back to our channel. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மேஜர் வந்து டெமோ டாபிக் எப்படி சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தமிழை பொறுத்த வகையில் வந்து நமக்கு வந்து முக்கியமாக 4 இதுக்கு கீழே தான் வந்து நம்ம கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இன்னொன்று கடைசியாக என்ன அப்படின்னா இலக்கணம். ஓகேவா? ஸோ இந்த செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம். ஓகேவா? இந்த 4 இதிலேருந்து தான் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு டெமோ டாபிக் வந்து நீங்கள் லெவல் 1க்கும் சரி லெவல் 2க்கும் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி எது வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் வந்து துணைப்பாடத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா துணைப்பாடத்தை வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் எடுக்கிறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? பிள்ளைங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமானது ஒன்று. இப்போது நம்ம வந்து இந்த பேசும் ஓவியங்கள்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லெசன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த லெசன் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு துணைப்பாடம். ஓகேவா? இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வச்சு நான் காட்டுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் வந்து பேசுகிற மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க இல்லைனா கொடுத்துருப்பாங்க. இல்லை பாருங்கள், கண்ணன், குகை ஓவியன், மணி, ஓகேவா, சுவர் ஓவியம், இப்படி வந்து ஒவ்வொன்றும் வந்து தன்னைத்தானே வந்து என்ன செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும்னா பேசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட கதைகளெல்லாம் நம்மளால் புக்கு இல்லாமல் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு சாட்டும் போட முடியாது, ஒர்க்கிங் மாடலும் பண்ண முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உண்மையின் ஒளி. ஓகேவா? இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சில புத்தர்கள் உட்காந்து என்ன செய்கிற மாதிரி இருக்கும்னா ஒவ்வொருத்தராக பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் மோஸ்ட்டாக என்ன அப்படின்னா டைலாக் வச்சு தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இவர் என்ன டைலாக் சொன்னார், இன்னொருத்தர் என்ன டைலாக் சொன்னார், இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு அது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கையில் கொடுக்குற ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இதை பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எல்லா துணைப்பாடமுமே 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்ம அதை எடுத்து முடிக்கணும். அப்படின்றனால துணைப்பாடத்தை வந்து பெரும்பாலும் நம்ம வந்து தவிர்க்கிறதுன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா அந்த துணைப்பாடத்தை வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன ஆயிரும்னா உங்கள் டீச்சிங் வந்து ஒரு கம்ப்ளீட்டான மாதிரியே என்ன செய்யாதுன்னா இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா உரைநடையை வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உரைநடையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன லெசனாக இருக்குது அப்படின்னா உங்களால் அந்த லெசனை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சம்மரி மாதிரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி லெசன்களை வந்து எடுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாழ்விக்கும் கல்வி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லெசன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு குட்டியாக வந்து ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொல்லி நம்மளால் வந்து என்ன செஞ்சிட முடியும்னா ஒரு 2 மினிட்ஸில் அந்த லெசனை வந்து நம்மளால் பிள்ளைங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான லெசன்களில் வந்து அதிகமான கேரக்டர்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு வந்து அதனுடைய மைய கருத்து என்னன்றதை வந்து நம்ம புரிய வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து அந்த லெசனை வந்து பிள்ளைங்களோட ஒரு அட்டென்டிவாக வந்து கவனிக்கிறதுக்கே வந்து முடியும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு 2 மினிட்ஸில் அதை ஒரு கதையாக சொல்லி முடிச்சிடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா எவால்யூஷன் மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா எடுக்கலாம். அந்த இடத்துல அதில் வச்சு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படி கேட்குறப்ப நம்ம ஃப்ளாஷ் கார்டாக இருக்கட்டும், மேட்சிங் போர்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியெல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே காட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ 3வது என்ன அப்படின்னா இலக்கணம். இலக்கணம் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டாப்பிக்குன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கு தான் நம்ம நடத்த போகிறோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம், அதை வந்து எவாலுவேட் பண்ண போகிறோம், பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் அதை மாதிரி செய்ய சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே கவர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர் டாபிக். ஆனால் இந்த இலக்கணத்தில் நீங்கள் என்ன மாதிரியான டாபிக் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கட்டாயம் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பிள்ளைங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒரு நீங்கள் எடுக்க போகிற டாப்பிக்கில். ஓகேவா? அப்போ தான் அந்த 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறப்ப பிள்ளைங்களால் அங்கே இருக்கிற பிள்ளைங்களால் வந்து அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பகுபதம், பகாபதம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பிள்ளைங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ
பெயரெச்சம் வினையெச்சம்லாம் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ என்னென்னா பிள்ளைங்களுக்கு ஆல்ரெடி பெயர் சொல்னால் என்னன்னு தெரியும், வினை சொல்னால் என்னென்னு ஜென்ரலாக எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும் ஓகேவா. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த எச்சங்கள் அப்படின்ற டாப்பிக்கை வந்து எடுத்து நீங்கள் ஒரு இலக்கணமாக நீங்கள் நடத்துகிறப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அதனால ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ வந்து என்னென்னா எக்ஸ்டர்னலுக்கு வந்து அது வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயமாக வந்து அமையும் ஓகேவா. அழகழகாக நிறைய சார்ட்ஸ் போடலாம், நிறைய பிள்ளைங்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வந்து இந்த இலக்கணத்தில் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேவா. ஸோ அடுத்து மெயினாக எல்லாரும் கட்டாயம் எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம் அப்படின்ற வந்து டாபிக் வந்து என்ன அப்படின்னா செய்யுள் பகுதி தான் ஓகேவா. செய்யுள் பகுதியை பொறுத்த வரைக்கும் தைரியமாக யார் வேணாலும் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா நடத்தலாம். நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் சப்போஸ் போகாத ஆளாக இருக்கீங்க அப்படின்னா செய்யுளை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா நீங்கள் டெமோவாக எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ அதில் வந்து என்னென்னா கொஞ்சம் இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் வந்து என்னென்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போது நிறைய சேனல்ஸ் வந்து சொல்லிலாம் கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி சேனல் பார்த்து நீங்கள் அந்த அர்த்தங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 5 minutes அந்த கிளாஸை கொண்டு போகிறதுன்றது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேவா. இப்போ ஒரு செய்யுள் பகுதி அது மனப்பாட பாட்டாகவும் இருக்கலாம், இல்லை மனப்பாடம் இல்லாமல் நார்மலாக இருக்கும்ல அதுவாகவும் இருக்கலாம் ஓகேவா. அந்த செய்யுள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த செய்யுளை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கோங்க, ஆசிரியர் குறிப்புன்னு ஒன்று இருக்குது, நூல் குறிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேவா. அப்புறம் பொருள் விளக்கம் அப்படின்னு வந்து இருக்கும் ஓகே. அந்த செய்யுளுக்கு என்ன பொருள் அப்படின்ற ஒரு பொருள் விளக்கம்லாம் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் 1 by 1 வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நடத்துகிறப்ப ஒரு ப்ராப்பர் ஃப்ளோ வந்து இருக்கும். செய்யுளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இலக்கணமோ இல்லை உரைநடையோ நடத்துகிறத காட்டிலும் செய்யுள் நடத்துகிறப்ப உங்கள் கிளாஸ் வந்து ஒரு ஆர்டராக கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்யுள் பகுதியை எடுத்து நடத்துகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேவா. அர்த்தங்கள் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லைனுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த செய்யுள் பகுதியை பாட்டாக பாட ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து ஒரு குட் இம்ப்ரெஷனை வந்து உண்டாக்கும் ஓகேவா. ஸோ அதனால் செய்யுளெல்லாம் வந்து நல்ல திருக்குறளையும் அதே மாதிரி தான். திருக்குறளில் வந்து இப்போ 10 பாட்டு இருக்குது அப்படின்னா ஒரு 5 பாட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். 5 பாட்டை எடுத்து அதை மட்டும் பொருள் என்ன ஓகேவா, அதோட இது அர்த்தங்கள் என்ன, அதில் இருக்கிற இது என்ன, அதில் இருக்கிற வினைச்சொல் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நீங்கள் தனித்தனியாக பிரிச்சிடலாம் ஓகேவா. நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு நமக்கு செய்யுளை இது திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக தெரியும் ஓகேவா. அப்படி இருக்கிறப்ப பிள்ளைங்க வந்து நீங்கள் திருவள்ளுவரை பற்றி கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து என்னென்னா சில்ட்ரனை வந்து ஈஸியாக எது மூலமாக நம்ம அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா சூஸ் பண்ணி எடுங்க ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்து உங்களுடைய டெமோ டாபிக் வந்து ரொம்பவே வந்து எப்படி இருக்கும்னா அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும். எல்லாரோடதையும் கம்பேர் இவங்க இதே டாபிக் எடுத்திருக்காங்க நாங்களும் அதே டாபிக் எடுக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எப்படினாலுமே வந்து மிங்கிளாக தான், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மிங்கிளாக தான் நீங்கள் போவீங்க ஓகேவா. ஸோ அதனால் வந்து ஒரே செய்யுள் எல்லாரும் எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா பார்க்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எது ஈஸியான செயல்பாட்டாக இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச்.